வணக்கம். திருப்பி இன்னொரு எபிசோடில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம திருப்பி இன்னொரு இனிப்பான ஒரு டிஷ் தான் சக்கரை பொங்கல். நம்ம இன்னும் அது பண்ணாத ஒரு ஐட்டம் இல்லையா? நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க, சக்கரை பொங்கல் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது என்னென்னா, பச்சரிசி ஒரு அழாக்கு, கால் அழாக்கு பைத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் வெறும் இலுப்பச்சட்டியில் முதல்ல கொஞ்சம் வாசனை வர வறுத்தோம். அப்புறம் 1:4 அப்படிங்கிறதுல 5 கப்பு தண்ணி வச்சு இதை வெடிச்சிருக்கோம். குழச்சலாக ஒரு 7-8 விசில் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இது 1.25 கப் இதுன்றதே 1.25 கப் கிட்டக்க வெல்லம் எடுத்துருக்கேன். அதை கரைச்சி தான் வச்சுருக்கேன், பாகாலாம் ஆக்கலை. நம்ம இப்போ இதை கொஞ்சம் பாகா ஆக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த சாதத்தை அதில் ஆட் பண்ணலாம். இந்த முதல்ல வெல்லம் கரைச்சி தான் இதில் விடுறேன். ஏன்னா வெல்லத்தில் எப்பயும் குப்பை இருக்கும், அதனால் முன்னாடி நீங்கள் அதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறது தான் நல்லது. அந்த மண் இருக்கும், குப்பை இருக்கும், என்னெல்லாமோ இருக்கும். அதனால் முன்னாடி அதை ஒரு தடவை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணுங்க. சாதத்தை இந்த மாதிரி சாதமும் பருப்புமா வெடித்து வச்சுட்டு இதை பாகாக்கிட்டு சாதத்தை அதில் ஆட் பண்ணுவோம். சாதத்தில் கொஞ்சம் நீங்கள் பால் ஆட் பண்ணி பண்ணுறேன்னாலும் குழச்சிக்கிறேன்னாலும் இன்னும் வாசனையாக இருக்கும். சாதமாக தண்ணி வச்சு பண்ணி 5 கப் தண்ணி வச்சு அதை வெடிச்சிட்டு வெளியில் எடுத்து 1 டம்ளர் கிட்ட பால் விட்டு குழச்சிருக்கேன் அதை. ஸோ அப்படி பண்ணினாலும் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணிக்கோங்க. பால் விடலைனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பால் பிடிக்காது வேண்டான்னா பால் விடாதீங்க. எல்லா பண்டிகை நாளுக்கும் நிறைய எதுவும் ஸ்வீட் பண்ண தெரியலன்னா டக்குன்னு எல்லோரும் சக்கரை பொங்கலாவது பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இயல்பான ஒரு இது. அதனால் இன்றைக்கி சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதில் நான் ஏன் நான் 1.25 கப்பு தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், சக்கரை பொங்கல் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரையும் ஆட் பண்ணுவேன். அதனால தான் சர்க்கரை ஆட் பண்ணி கொதிக்கிறதே நேச்சுரலி அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னிங் இது ஜாஸ்தி ஆகிடும். பார்த்திங்கன்னா இது வெல்லம் நல்லா திக்காகி பாகாயிருக்கு. வெல்லம் நல்லா திக்காகி பாகான ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சாதத்தை ஆட் பண்ணலாம். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சமாச்சாரம் சக்கரை பொங்கல்னாலே. எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க எல்லோரும். அதே மாதிரி சர்க்கரையை விட வெல்லத்தில் கொஞ்சம் நல்ல இரும்பு சத்தெல்லாம் இருக்கிறதுனால அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அதை ஆட் பண்ணுறேன். முதல்ல கலரி விட்டுக்கணும், இல்லைன்னா அடியில் போய் உட்காந்துரும். அதுக்கு தான் இந்த கட்டிலாம் இல்லாத நல்லா கரைச்சிக்கணும் எல்லாம். ஏன்னா நம்ம சாதமாக முன்னாடி வெடிச்சிடுறோம் இல்லையா, அதனால இது கட்டி கட்டியாக இருக்கும். இந்த கட்டிலாம் இல்லாத மாதிரி நல்லா எல்லாத்தையும் கரைச்சி விட்டு கொதிக்க விடணும். வெல்லத்தோடு சேர்ந்து இந்த சாதம் ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கட்டும். இதெல்லாம் சாதம்லாம் ரெடியாக அது மாதிரி குழச்செல்லாம் வெடித்து வச்சு எல்லாம் ரெடியாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். வெல்லத்தையும் கரைச்சி வச்சுருந்தீங்க, யாராவது கெஸ்ட் வரைச்சே சுட 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 சக்கரை பொங்கல் பண்ணி கொடுக்க முடியும். எப்பயுமே நான் சொல்கிறது தான், எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் பண்ணி வச்சுட்டோன்னா சமையல் ½ அன் ஹவருக்கு மேலே சமையல் கட்டில் நமக்கு வேலையே இல்லை. கறியாக கட் பண்ணியாச்சு, தேங்காய் திருக்கி வச்சுட்டோம், வெல்லம் கரைச்சி வச்சுட்டோம், எல்லாம் முன்னாடியே டைம் எப்போ இருக்கோ அப்போல்லாம் பண்ணி 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 வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக கடகடன்னு சமைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். பாகோடு சேர்ந்து நல்லா கொதிச்சாச்சுது, சேர்ந்தா மாதிரி ஆகிடுது. இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் 3-4 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணால் தான் இது சக்கரை பொங்கல் இல்லையா, கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கணும். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம பண்ணியிருக்கிற இந்த அளவுக்கு 100 கிராம் கிட்ட நெய் வேணும். இப்போ ஒரு 50 கிராம் நெய் நான் இதில் விட்டுடுறேன் முன்னாடி. இப்போ ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணுவோம். அதில்
ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் அப்படி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணலாம். இந்த பைத்தம்பருப்பு வந்து உங்களுக்கு நெய்யோடு சேர்ந்து நல்லா கொதிக்கிறதே ஒரு தனி வாசனையே வரும். அதுக்கு தான் இந்த மாதிரி நெய்யும் சேர்த்து விட்டு கொஞ்ச நாள் கொதிக்க விடணும். ஒரு அல்வா ஸ்மெல் வரும் ஜோராக. இந்த மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன் நீங்களாம் எப்படி இருந்ததுன்னு. இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி. கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு முந்திரி பருப்பு இது பண்ணோன்னா ரெடி. முந்திரி பருப்பு, திராட்சைப்பழம் உங்கள்கிட்ட என்ன கிடைக்காலும் போட்டுக்கோங்க. சில பேர் இதில் ஜாதிக்காய் போடணும்பா, பச்சை கற்பூரம் போட்டுக்கிறேன்பா, உங்கள் சௌகரியம். நான் இதில் இன்றைக்கி வெறும் ஏலக்காய் பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். பாக்கி இருக்கிற நெய்யை இதில் விட்டுட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நிச்சயமாக 100 கிராம் நெய் தேவையாக இருக்கும். சக்கரை பொங்கல்னால் நெய், வெல்லம், சர்க்கரை இதெல்லாம் போட்டால் தான் சக்கரை பொங்கல். இது எல்லா பண்டிகை நாளுக்கும் கொழக்கட்டை பண்ண தெரியாதவங்க கூட புளியார் சதுர்த்தி அன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ணுறோம்பாங்க. இப்போ முந்திரி பருப்பு ரெடி ஆகிட்டு இதில் போட்டுடலாம். இது என்னுடைய வெர்ஷன் ஆஃப் சக்கரை பொங்கல். இது நான் இப்படி தான் பண்ணுவேன், அதனால் அப்படி பண்ணி காமிச்சிருக்கேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. இதில் சில பேர் கடலைப்பருப்பு கூட பைத்தம்பருப்போடு கூட குக்கரில் வச்சு வேக வச்சு ஆட் பண்ணுவா. அதனால் உங்களுக்கு எப்படி பாரம்பரியமாக உங்கள் வீட்டில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படி பண்ணிக்கோங்க. இது நான் பண்ணுற வெர்ஷன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்கோ. யோகாம்பால் சுந்தர் அப்படிங்கிற யூடியூப்க்கு போயிட்டு இந்த யூடியூப்பை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.